பட்டியலினத்தில் உள்ள ஒருவர் மதம் மாறினால் அதே நிலையில் நீடிக்க முடியுமா? உச்ச நீதிமன்றம் விளக்கம். அனைவருக்கும் வணக்கம். மனிதனின் பொருளாதார நிலை சார்ந்து, அவன் சார்ந்துள்ள சமூகம் சார்ந்து, ஜாதியை பொறுத்து அரசு நலத்திட்ட உதவிகளை செய்து அத்தகையோரின் நிலை மேம்பட சில வகை பிரிவுகளை மனித இனத்தில் உருவாக்கி சமுதாயம் சமநிலை எய்திட வழிவகை செய்து வருகிறது. இவ்வகையில் சில வகை மதங்களில் இத்தகைய பாகுபாடுகள் பெரிதும் காணப்படுகின்றன. குறிப்பாக இந்து மதத்தில் பல்லாயிரக்கணக்கான ஜாதிகளும் அதன் அடிப்படையிலான பிரிவுகளும் காணப்படுகின்றன. இந்நிலையில் இந்து மதத்தைச் சேர்ந்த பட்டியலினத்தவர் ஒருவர் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறும்போது அதே பட்டியலினத்திலேயே நீடித்து அச்சலுகையை தொடர்ந்து பெற முடியுமா என்ற வகையில் உருவான வழக்கில் உயர்நீதிமன்றம் இத்தகைய மத மாற்றங்களில் ஜாதி சம்பந்தமான பாகுபாடு மறைந்து சலுகைகள் பறிபோய்விடும் என தீர்ப்பளித்தது. இதற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அதற்கு உச்ச நீதிமன்றம் வழங்கிய முக்கிய தீர்ப்பு குறித்து இப்பதிவில் காண உள்ளோம். இதுவரை நமது தட்சால் யுவர் ஆனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். வழக்கு நடைபெற்ற இடம் உச்ச நீதிமன்றம், புதுடெல்லி. வழக்கு தொடர்ந்தவர் மதம் மாறியதால் பட்டியலினத்திலிருந்து நீக்கப்பட்டு சலுகைகளை இழந்தவர். வழக்கின் சாரம்: இந்து மதத்தில் பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒருவர் சில காரணங்களுக்காக கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிவிட்டார். ஆனால் தான் மதம் மாறினாலும் தனது பட்டியலினத்திலேயே தொடர்வதாக நினைத்து சலுகைகள் பெற முயன்றபோது அவை மறுக்கப்பட்டன. இந்நிலையில் உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் ஒருவர் மதம் மாறும்போது அவருடைய சமுதாய பகுப்பில் பாதிப்பு ஏற்பட்டுவிடும் என்ற வகையில் பட்டியலின பாகுபாடு மறைந்து போகும் என தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதற்கு எதிராக அவர் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தபோது அதனை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர்கள் மதங்களில் இந்து, சீக்கியம் மற்றும் புத்த மதங்களில் மட்டும்தான் பட்டியலின பாகுபாடு உள்ளதாகவும், இந்நிலையில் மேற்படி பாகுபாடு இல்லாத ஒரு மதத்திற்கு பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒருவர் மாறும்போது அவர் பட்டியலினத்தவராக கருதப்பட மாட்டார் என்றும், மதம் மாறும்போது அவர் மாறும் மதம் சார்ந்து ஜாதி பாகுபாடும் மாறிவிடும் என கூறி மேற்படி நபரின் மனுவை தள்ளுபடி செய்தனர். சட்டம் அறிவோம், சங்கடங்கள் களைவோம். தட்சால் யுவர் ஆனர். மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.